பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேனே. சோர்ந்து போகாதிருங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கப்படுகிறது. இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கப்படுகிறது. என் பிள்ளைகளே, ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் ஓ என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும். தாமதித்தால் அது நிறைவேறும், இனி தாமதிப்பதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என் சமூகத்தில் காத்திருப்பீர்களாக. ஆனால் பயப்படாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் கைவிடலாம், ஒரு நாளும் கைவிடாத உங்கள் நேசர் உங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறது. என் பிள்ளைகளை, அத்தி மரம் துளிர் விடாமல் போகும், ஆட்டு மந்தையிலே முதலற்று போகும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போகும், வயல்களிலே தானியம் விளையாமல் போகும். ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி நீங்கள் களி கூறுவீர்களாக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நல்லது. என் பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை அமரச் செய்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டபடி உங்கள் கால்களை நான் மான்கால்களை போல உறுதிப்படுத்துகிற தேவன். எதை குறித்தும், இந்த உலகத்தை குறித்தும், பற்றாக்குறைகளை குறித்தும், கொள்ளை நோய்களை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை குறித்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்களாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உங்கள் கையில் வைத்திருக்கிற உங்களிடத்தில் உள்ள ஜீவ கிரீடத்தை ஒருவனும் பற்றி கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கிறிஸ்துவின் அன்பில் என்று நம்மை பிரிப்பவன் யார்? வாட்டினும் வயிற்று பெருபசிய இடர்களவோ அதிர்ச்சி அளிக்கும் மரணங்களோ எது வந்தாலும் என் பிள்ளைகளை கலங்காதிருங்கள். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லவில்லையா? நான் உன் வலக்கரத்தை பிடித்திருக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவர் என்று சொல்லி இருக்கிறேன். என் பிள்ளைகளே, இன்னும் தாமதிக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இராதிருங்கள். காலம் சமீபமாயிற்று. ஓர் துளிர்விடு காலம் வரும்பொழுது இது மார்கழி மாதம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களே. மார்கழி மாதம் வரும்பொழுது இது துளிர்விட போகிறது என்று அறிந்து கொள்கிறீர்களே. காலத்தையும் காலத்தின் சூழ்நிலைகளையும் அறிகிறவன் என் பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என் ரகசியத்தை சொல்லாதபடிக்கு நான் எதையும் செய்வதில்லை. நான் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நோவா காலத்தில் நடந்தது போல இதோ மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வசனம் அல்லவா நிறைவேறிக் கொண்டிருக்கும். என் பிள்ளைகளை ஆயத்தமாக, என் பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்கள். என் பிள்ளைகளே நீங்கள் விழிப்பாய் இருங்கள். இதோ நான் நம்பி இருக்கிறேன் ஜனமே, இனி காலம் செல்லாது. கொடியவர்களுடைய கையில் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களிடத்தில் உள்ள ஜீவ கிரீடத்தை அன்பாய் இருங்கள். மற்றவர்களை மன்னிங்கள். உலகத்துக்காக உலக பொருளுக்காக நீங்கள் ஆசைப்படாதிருங்கள்.
எண்ணெயோடும் தீவட்டியோடும் காத்து கொண்டிருந்த புத்தியுள்ள கன்னிகளுக்கு அப்பா எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாய் காத்திருப்பீர்களாக. மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடனே அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருப்பீர்களாக. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். இது கடைசி காலம். என்னுடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி, கால்கள் தடுமாறாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் வந்தாயிற்று. இதோ சமீபமாயிருக்கு. தேவனுடைய சமூகத்தில் 1000 வருஷம் ஒரு நாள் போல, ஒரு நாள் 1000 வருஷம் போல என்று சொல்லப்பட்டிருக்க. இதோ நாலா திசைகளிலும் எச்சரிப்பின் துணை கடந்து வந்து கொண்டிருக்க. ஆனாலும் அனலுமின்றி குளிருமின்றி நீங்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்கள். என் ஜனமே கேள், காதுள்ளவர்க்கே, வேதத்தை வாசிக்காத என் ஜனமே, வேதத்தை வாசித்து எந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதத்தில் சொல்லப்படாத எந்த காரியமும் சம்பவிக்க போவதில்லை. வேதத்தில் எழுதப்பட்டவைகள் அவைகள் சம்பவிக்கக்கூடிய நேரம் வந்தாயிற்று. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள், இந்த பாடுகளை உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாது. நான் ஒரு கால் உங்களை திக்கற்றவர்களாய் போகவில்லை. தாயின் வயிற்றில் தாங்கினவர் தலை நரைக்கும் வரை தாங்குவேன் என்று சொல்லவில்லையா? கடைசி விட்டு உன்னுங்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்க நான் மீண்டும் துக்கத்துடனே வராதபடி என் பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். நான் வரும்பொழுது என்னை சந்தோஷமாய் நடத்தக்கூடியவர்கள், நான் சந்தோஷத்தோடு சந்திக்க போகிற மக்கள் விடுண்டு போக நான் விரும்பவில்லை. என் பிள்ளைகளே, இதோ காலம் சமீபம். உங்களுடைய பிரயாசங்களை நான் அறிந்திருக்க படுத்திக்கொண்டு அநேகருக்கு நாளில் இருக்கிறார்களே, நானும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, என் சமயத்துக்காய் பரிதவிக்கிறவர் யார்? நான் உங்களை அப்பாய் கடிந்து கொண்டேன், கடிந்து கண்டனப்படி புத்தி சொன்னேன், அரவணைத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பிள்ளைகளை, என் சத்தத்தை கேட்கிறேன் ஜனமே, மனம் திரும்பு. என் சத்தத்தை கேட்கிறேன் ஜனமே, மனம் திரும்பு. இனி காலம் செல்லாது. காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய் நிற்பீர்களாக. எனக்கு பிரியமானவர்களே,
நான் உங்கள் இதயங்களில் வாசம் பண்ணி இருக்கிறேன் என்பதை கூட உணராதபடி உங்கள் சுவாபங்கள் மாற்றப்படாமல் இருக்கிறது. என்னுடைய பாடுகளில் பங்கு கொள்ள விருப்பம் இல்லாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களோ? இதோ கடைசி காலம், மணவாளன் வருகிறார் என்று சத்தம் எந்த நொடி பொழுதிலும் கேட்கப்படும். இது தூக்குகிற நேரம் அல்ல. தூக்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து அப்பொழுது பிரகாசிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள், மூப்பர்களை முதியோர்களை கூட்டுங்கள், பிள்ளைகளை பாலூரை குழந்தைகளை கூட்டுங்கள். சபைகளின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. இதோ பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளைகளை விழிப்பாயிரு, ஜாக்கிரதையாயிரு. எச்சரிப்பாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பலப்படுத்தி அநேகரை பலப்படுத்தக்கூடியவர்களாய் நிற்பீர்களாக. நாலா திசைகளிலும் இருந்து வருகிற நற்செய்திகளை தியானியுங்கள். அநேகருக்கு நான் தரிசனம் மூலமாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு சொப்பனங்கள், அநேக தீர்க்கதரிசிகளுக்கு நான் எப்படியாய் வருவேன் என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் வரும் நேரத்தை மட்டும் ஒருவருக்கும் அறியாதபடி வைக்கப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை, ஒரு துளி ரத்தம் இல்லாதபடிக்கு உங்களுக்காய் சிந்தப்பட்டது எண்ணி பார்ப்பீர்களா? என் ஆவியை தேவனிடத்திலும் சரீரத்தை மனுஷனிடத்திலே ஒப்படைத்து செய்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் உயிர் தெழுவார் என்று சொல்லி எப்படி விசுவாசித்தீர்களோ அப்படியே இந்த நாட்களிலும் சம்பவிக்க போகிற காரியங்கள் சம்பவிக்க வேண்டியதாகவே இருக்கு. அதன் பிறகுதான் வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் உண்டா? நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் வேத வசனங்கள் கிடைக்க கூடாத பஞ்சகாலம். ஆயத்தமாயிரு. சபையை பரிசுத்தம் பண்ணுங்க. உங்களை ஆராய்ச்சி செய்து உங்களை ஒப்புக் கொடுக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறேன். உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையால் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எனக்காக பிரயாசப்படுகிற என் பிள்ளைகளே, இதன் பலனை நான் உங்களுக்கு தருவேன். இதன் பலனை நீங்கள் அறியாமல் போவது. நான் ஒருவருக்கு கண்ணாடி அல்ல என்று சொல்லிவிட்டேன். நான் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியம் ஒரு காலம் தடைபடாது.
செய்து முடிக்கிறவராகவே இருக்கும். கருத்தில் கொடுக்கும் எச்சரிப்பு இதனையை யாரெல்லாம் இந்த யூடியூப் பேஸ்புக் வழியாய் கேட்கிறீர்கள், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ராஜாமமோ விடியற்காலமோ முதலாம் ஜாமமோ பகல் வேளையிலோ எந்த நேரமோ தேவனுடைய வருகை இருக்கு. ஆயத்தமாய் இருப்பவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அறியவில்லை என்று சொல்ல உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. உன் சுவாபங்களை மாற்று, நான் என்கிற அகந்தைகளை மாற்று, எனக்கு என்கிற பேராசையை மாற்று. என் தேவனும் என் செல்வமும் நீதான் என்று சொல். என்னை நோக்கி கூப்பிடு. நானும் உனக்கு ஒத்தாசை அனுப்பு. எனக்கு ஒத்தாசை வரும் கண்களுக்கு நேராக, பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறடு என்று சொல். எழுதப்பட்ட வசனத்தின்படியாக ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பீர்களா? ஆமென். Thank you, Jesus. இதனால கூட ஆண்டவர்களோடு கூட பேசி இருக்கிறார். நமக்கு இனி போக்கு சொல்ல இடம் இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லவில்லையே உடைய வருகை மிகவும் சமீபம் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகளுக்கு பல விதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரானாலும் சரி, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். சத்தத்தை கேட்கிறதோடு மட்டும் குறைந்தது ஒரு 10 பேருக்காக சொல்லுங்கள், அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காக சொல்லுங்கள். ஒரு ஆத்மா கூட அழியக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்பதை நிமித்தமாக உங்களுக்கு நான் கட்டளையாக கொடுத்திருக்கும் பிள்ளைகள். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை பலப்படுத்தி அநேகரை பலப்படுத்துகிறார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தீர்க்கதரிசி சீலா ராஜ், மேசியா மிராக்கல் மினிஸ்ட்ரி, நம்பர் 11, சின்ன தோட்டம், மேற்கு வீதி, நீலிக்கோணையாம்பாளையம், கோவை 641033. மேலும் விவரங்களுக்கு 8940002134, மேலும் 8940002135.